أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்புக்குரிய மாணவர்களே, ஆசிரியர்களே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கின்றோம். இன்னும் சில தினங்களில் நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தினத்தை அடைய இருக்கின்றோம். அதுதான் மீலாதுன் நபி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமாகும். அன்புக்குரிய மாணவர்களே, இந்த நேரத்திலே உங்களோடு சில விடயங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி நான் விரும்புகின்றேன். ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு கடமைதான் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று அவரது வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதாகும். அந்த அடிப்படையிலே முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவருக்கு இந்த இஸ்லாத்திலே இருக்கின்ற பெருமானம் என்ன என்பதனை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் சில விடயங்களை யார் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை பற்றி சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய மாணவர்களே, இஸ்லாத்திலே கடைசி நபியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி என்பதை தாண்டி ஒரு சாதாரண மனிதராகவும் இந்த உலகத்துக்கு மிக முக்கியமான ஒரு மனிதராகவே காணப்படுகின்றார். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது, இன்னா அர்சல்னாக ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் நாம் உம்மை ஒரு ரஹ்மத்தாக ஒரு அருளாகவே இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைகளை எடுத்து நடப்பதானது இறை நம்பிக்கையாளர்களுக்கு மாத்திரம் அல்ல, பிற தெய்வங்களை வழிபடுகின்றவர்களுக்கு கூட நன்மை பயக்கும் விடயமாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எடுத்து நோக்குகின்ற பொழுது அவர் நபித்துவம் பெறுவதற்கு முன்னரே சமூகத்திலே மிக பெரும் நல்ல வேலைகளை செய்யக்கூடியவராக, சமூகத்திலே மதிக்கப்படக்கூடிய ஒருவராக காணப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இளம் பராயத்திலே அவர் அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர் என்ற சிறப்பு பெயர்கள் கொண்டு அழைக்கப்பட்டார். இதற்கான காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சூழவிருந்தவரோடு எவ்வாறு நல்ல முறையில் பழகினார் என்பதற்கான ஒரு சாட்சியாகவே இருக்கின்றது. அது மாத்திரம் அல்ல, எமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்கின்ற பொழுது, அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களால் முஸ்லீம்கள் தொந்தரவு செய்யப்பட்டு முஸ்லீம்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வீட்டிலே அவரது எதிரிகளின் சில பொருட்கள் அவரிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிரியாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் அநியாயம் இழைக்க மாட்டார் என்ற இந்த நம்பிக்கை அந்த சமுதாயத்திலே காணப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது கூட மதீனாவில் அவர் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டதும் வெறுமனே முஸ்லிம்களை மாத்திரம் கருத்தில் கொள்ளாமல் மதீனா சாசனத்தை உருவாக்கி அதில் மதீனாவில் காணப்படக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் உரிமைகளை வழங்கக்கூடிய ஒருவராகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் நான் இந்த விடயங்களை இங்கு நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவது எங்கள் மீதான கடமையாகும். ஆகவே இந்த சிரத்திலாவது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய புரிதல்களை நாங்கள் கூட்டிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை அறிவதோடு மாத்திரம் நிற்காமல் அவரது
ஏவுதல்களை உபதேசங்களை நாங்கள் பின்பற்றி நடப்பதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டலை எங்களை சூழ உள்ளோரோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளு சிறந்த இறை நம்பிக்கையாளர்களாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.